ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம புறாக்களுடைய இந்த கோரிலேஷன் சர்க்கிள் சின்னதாக இருந்ததுன்னா என்ன மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து புறாக்களில் இந்த ஃப்ளையர் புறா எப்படி இருக்கும், அதோடைய கண் அமைப்பு எப்படி இருக்கணும், அப்புறமா அந்த ப்ரீடர் ப்ளஸ் ஃப்ளையர் இந்த 3 வெரைட்டியான பேர்ட்ஸை பற்றியும் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் தரேன், போய் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேர்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஃப்ளையர், நம்ம கேஜில் இருக்க ஒரு டாப் பேர்டில் இதுவும் ஒன்று. இதோடைய கோரிலேஷன் சர்க்கிள் வந்து பார்த்திங்கனாக்கா மிட் ரேஞ்சில் இருக்கும். ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, நார்மலான இதில் இருக்கும். ஸோ இது வந்து நம்மக்கிட்ட நல்லாவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட நல்ல ஒரு ஃப்ளையிங் கேப்பபிலிட்டி இருக்குது இந்த புறாவுக்கு. இதோடைய டெயில் ஃபினிஷு, ரக்க ஃபினிஷ் பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பேர்டு நம்ம கேஜிலேயே. ஒரு நல்ல தரமான அடி, நல்ல ஒரு ஃப்ளையிங் கெப்பாசிட்டி. இதுதான் நம்ம புறா செட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல லாங் டைம் வச்ச புறா இது ஒன்று தான். இது கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட வச்சுது. புறா அடி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4.5 ஹவர்ஸ் கிட்ட புறா நம்மக்கிட்ட இப்போ வரைக்குமே பறந்துட்டுருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும். இந்த வருஷம் இப்போ கூட பறக்க வச்சுட்டு தான் இருக்கும். ஒரு நல்ல ஃப்ளையிங்கு இந்த புறா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோரிலேஷன் சர்க்கிள் ரொம்ப சின்னதாக இருந்தால் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கனாக்கா புறாக்கள் வந்து ரொம்ப ஹைட் ஏறி மேகம் முங்கி பறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மேகத்துலேயே மறையும் ஒரு சில புறாக்கள். ஸோ இந்த மாதிரி கோரிலேஷன் சர்க்கிள் வந்து மிட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னாக்கா புறா மேலேயும் கீழே இறங்கி ஏறும். புறாவோடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அதேமாரி இந்த பீக் வந்து இந்த அளவுக்கு, இது வந்து நார்மல் பீக்கு. இது லென்த்தான பீக்லேயும் இருக்கும் புறா. அந்த லென்த்தான பீக்கில் இருக்க புறா என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பைரிங் கிட்ட அந்த மாதிரி பேர்ட்ஸ் கிட்டலாம் மாட்டாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கையில் டெய்லி தீனி கொடுத்து பழக்கம். ஸோ அதுதான் இந்த மாதிரி மிட் ரேஞ்சில் இருக்க புறாக்கள் எடுத்திங்கன்னா புறாவும் நம்ம நல்லா பறக்கிறத பார்க்க முடியும். இந்த கோரிலேஷன் சர்க்கிள் ரொம்ப சின்னதாக இருக்க புறாக்கள் வந்து ரொம்ப ஹைட்டில் போய் பறக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளே புறா பார்க்குறது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னு வந்து பார்த்திங்கனாக்கா அது ரொம்ப சின்னதாகிடும் புறா மேகத்துக்கு போயிடுச்சுனாக்கா. இந்த மாதிரி இருக்க புறாவை நம்ம ரொம்ப ஈஸியாக பார்த்து ரசிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணுங்கள் பேர்ட்ஸை. இதே கோரிலேஷன் சர்க்கிள் இன்னும் சின்னதாக இருக்க ஒரு பேர்ட் காட்டுறேன். இந்த புறாவுடைய அப்பாவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் கோரிலேஷன் சர்க்கிளே. இப்போ இந்த பேர்டு வந்து பார்த்திங்கனாக்கா கோரிலேஷன் சர்க்கிளே வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் பெருசாக தெரியலாம், பட் ஆனால் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மெலிஸாக இருக்கும். ஸோ இந்த புறா என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹைட்டில் போய் நின்றுடும் புறா கீழே இறங்க வருது, லேண்டாக வருது அப்படின்னா மட்டும்தான் இது கீழே வரும். அப்படி இல்லைனா மேகத்துக்கிட்டே பறக்கும். அதுவும் இல்லாமல் இது இந்த கீரின்னு சொல்லுவாங்க, இல்லையா பட்டை வெள்ளை அந்த மாதிரி சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த மாதிரி கலரில் இருக்கிறதுனால பைரிங்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக பிடிபட்டுரும். அதனால் இது சின்ன விடையிலேயே ஓட்டி பார்த்து நிறுத்தியாச்சு. நல்ல ஒரு ஃப்ளையிங் கெப்பாசிட்டி உள்ள புறா. அதோடைய அந்த ஹெட் சைஸு, அதோடைய பீக்கு எல்லாமே பார்த்திங்கனாலே நல்லா கிளியராக இருக்கும். இதோட நெயில் பாருங்கள், ஒரு நல்ல கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ போன பேர்டு காட்டின இல்லையா அந்த சப்ஜா அரேக்தார், அதோடைய அப்பா இது. ஒரு நல்ல ஒரு பிளட் லைனு, ஒரு நல்ல ஒரு பேர்டு இது. ஸோ இதுலேருந்து தான் நம்ம அந்த பேர்டு எடுத்தோம். இதுக்கு போட்ட ஃபீமேல் வந்து மிஸ் ஆகிடுச்சுனாக்கா நம்ம புறா அது சரியில்லைன்ட்டு சொன்னாங்க ஒருத்தவங்க. அதனால் அதை நம்ம சேல் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ அந்த ஃபீமேல் இல்லையேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நல்ல புறாக்களை வெளியே கொடுத்துடாதீங்க. அது நான் செஞ்ச ஒரு பெரிய தப்புன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ அந்த புறா எங்கே இருக்குது என்ன இதுன்னே தெரியல. அது கிடச்சிதுனாக்கா ரொம்ப லக்கு.
ஸோ இதுக்கு அடுத்தது பெரிய கோரிலேஷன் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு புறாவை காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கோரிலேஷன் சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு ப்ரீடர் பேர்டு, ப்ரீடர் ப்ளஸ் ஃப்ளையர், இந்த 2 கெப்பாசிட்டியுமே இந்த பேர்டுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா புறா வந்து ஒன்ஸ் ஏறுச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் தான் நல்ல ஹைட்டில் இருக்கும். மறுபடியும் அப்படியே பொறுமையாக கீழே இறங்கிக்கிட்டே வரும். கீழே செத்துரிக்கிட்டே வரும். ஒரு பெல்ட்டி அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போய் நின்றுடும். இதுக்கு வந்து இந்த கோரிலேஷன் சர்க்கிள் காரணமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் இதோடைய பிளட் லைன்லேயே அந்த மாதிரி தான். இந்த வகைரால் நம்மக்கிட்ட இருக்க எல்லா புறாக்களும் அந்த மாதிரி தான் பறக்கும். ஒன்ஸ் செத்துரிக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னாக்கா 2 அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் புறா நல்லா ஹைட் ஏறி கீழே இறங்கி மறுபடியும் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே ஏறிடும். செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் அதே தான். தேர்ட் அட்டம்ப்டில் மட்டும்தான் வந்து புறா லேண்டே ஆகும். கிட்டத்தட்ட அதுவே உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடும். இந்த பிளட் லைனில் வந்து ஃபுல்லாகவே ஓவர் அடி. நீங்கள் எந்த புறாவில் உடச்சிங்கனாலும் புறா ஓவர் அடியில் மட்டும்தான் வரும். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த கோரிலேஷன் சர்க்கிளை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோரிலேஷன் சர்க்கிள் வந்து சின்னதாக இருந்தால் என்ன நடக்கும், பெருசாக இருக்க புறா எப்படி பறக்கும், மிட்ரேஞ்சில் இருக்க புறாக்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலும் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.